பிரான்சிஸ் கிரிக் அப்படின்னு ஒரு நோபல் பிரைஸ் வின்னர், நோபல் லாரிட்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இவர் யாருன்னா 1960களில் டிஎன்ஏவோட ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை மொத கண்டுபிடிச்சார். அந்த டைம்ல தான் அது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம டார்வின் எழுதும் போதெல்லாம் டிஎன்ஏனா என்னன்னு கூட மனுஷன் எனக்கு தெரியாது. அவர் அந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்ற காலகட்டத்தில் டிஎன்ஏ பற்றின அறிவு அவருக்கு கிடையாது. ஒரு செல்லுடைய காம்ப்ளெக்சிட்டியே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. அவர் வந்து பல ஒரு டெக்கேட்ஸ் கழிச்சு தான் பிரான்சிஸ் கிரிக் வந்து டிஎன்ஏவோடைய ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சு அதுக்கு நோபல் பிரைஸ் அவர் கொடுக்குறாங்க. இவர் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இதனுடைய காம்ப்ளெக்சிட்டியை பார்க்குறாரு. இதை ஒருவேளை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எபிசோட் நம்பர் நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் எபிசோட் நம்பர் 7 அண்ட் எபிசோட் நம்பர் 26 இதை பார்த்தாங்கன்னா இதோடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக கிடைக்கும். டிஎன்ஏ பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த பிரான்சிஸ் கிரிக் பார்த்துட்டு இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இது அதுவாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி கோடு, அது ஃபுல்லாகவே ஒரு சாஃப்ட்வேர் கோடு மாதிரி ஒரு கூகுள் அல்காரிதத்தோட பல ஆயிரம் பல லட்சம் மடங்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கோடுங்கிறத ஓரளவுக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவருக்குமே டிஎன்ஏவோட டெப்த் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா 2000 ஒட்டி தான் டிஎன்ஏ சீக்வன்சிங்கிறதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம பண்ணி முடித்தோம். அவர் அன்னைக்கு இருந்த அறிவில் அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுவா மண்ணு குப்பையெல்லாம் சேர்ந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபார்முலா ஒன்று தானாக வர வாய்ப்பு இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். உடனே இவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் அதுவா வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஏதோ ஒரு ஏலியன் வேற்று கிரக வாசி வந்து இங்க உயிரினத்தை உருவாக்கிட்டு அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டாங்க. சரி அப்படின்னு டிரான்ஸ்பர்மியா தியரி அப்படின்ட்டு, அதுக்கு முன்னாடி இந்த தியரியும் இருந்துச்சு. டிரான்ஸ்பர்மியா தியரிங்கிறது அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஃப்ரெட் ஹாயில் தான் அதை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனாரு. அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இவர் என்ன சொல்றாரு, ஏலியன்ஸ் வந்து இங்க உயிரினத்தை விட்டுட்டு அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டாங்க, அதுல இருந்து தான் நம்ம இவால்வ் ஆயிருக்கணும், இதுல வந்து தனியா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இது கிடையாது, இந்த மண்ணு குப்பையெல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு டிஎன்ஏ மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கோடு உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு.